கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை வேளை தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, கடந்த 7 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வந்தீர. இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்தீர, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவன் பலனுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதி உடைய தெய்வீக பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய துதி பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. தேவரீர் எங்களோடு கூட பேசி உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தி செல்லும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனை வேளையை ஆசீர்வதிக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்களும் அவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை ஒரு குறைவில்லாமல் நடத்தினது. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துவார். அவரில் இன்னும் நம்பிக்கையாக இருப்போம். இன்னும் அவரை சார்ந்து கொள்ளுவோம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே நம்மை நடத்துவார். இப்பொழுதும் 1-2 பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க இப்பொழுதுதான் தூங்கி எழுந்து எங்கள் இந்த ஜெபத்தில் உட்கார்ந்திருக்கலாம். சோர்ந்து போகாமல் இருந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உயர்த்தப்படட்டும். நம் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் கர்த்தரை கரங்களை தட்டி பாடப் போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட உற்சாகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்க. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு
நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்த. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி சேர்ந்து சொல்லுவோம், பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், என் இயேசு சேர்ந்து சத்தமா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு
நாதன் இயேசுவை பாடிடுவேன். அன்று பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அன்று பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற இன்னொரு பாடல். ஆமென். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் அவர்களை நீர் விடுவித்தீர். ஸ்தோத்திரம். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஆமென். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. சங்கீதக்காரன் தாவீது, அவனுடைய அனுபவமும் அதுதான். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் ரட்சித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலேயும் ஸ்தோத்திரம். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற நம்மை அவர் விடுவிப்பார். ஆமென். வியாதிகளில் இருந்து, பலவீனங்களில் இருந்து, சோர்வில் இருந்து, ஓ ஸ்தோத்திரம், எல்லா போராட்டங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே. அல்லேலூயா. சேர்ந்து நாம் பாட போகிறோம். அவர் நம்மை நடத்துவார். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சேர்ந்து சொல்லுங்க. முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து உற்சாகமாய் அதே விசுவாசத்தோடு கூட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நாட்களில் அவர் நம்முடைய தேவன். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம்,
ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்துக் கொண்டு முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்துக் கொண்டு முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெயம் எடுத்தார். திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்துக் கொண்டு முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க. வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. எல்லாரும் முழங்கால் படித்துக் கொண்டு எல்லாரும் அவரை ஹல்லேலூயா இந்த காலை நேரத்தில் உயர்த்துவோம். அவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே உன்னதமான தெய்வம். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்தார். அவர் இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியேசர் முகம் குனிந்து பணிந்து கொண்டு சொன்னது, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனே, எங்களை நேர்வழியாய் நடத்தி வருகிறீர். வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாய்கிற போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர். நீர் எத்தனை நல்லவர்.
ஹalleluya. எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆமென், ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து, ஓ நன்றி 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 இயேசுவே. உன்னதரே நீர் எத்தனை நல்லவர். ஹalleluya. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரையே சேவித்தோம். ஹalleluya ஹalleluya. ஓ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம். ஹalleluya. நம்மை நிமிர பண்ணுகிறவர், ஓ எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர், எங்கள் கொம்பை பலப்படுத்துகிறவர். ஓ ஹalleluya. கர்த்தரை உயர்த்து கொண்டே இருங்க. அவர் எத்தனை நல்லவர். நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். சொல்லுங்க. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். கையை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. இந்த உலகையாடும் தெய்வம் நீரே, இந்த உலகையாடும் தெய்வம் நீரே. அதிகாரம் உள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சூரியனும் கேடகமுமானவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறவர் அவர். ஓ அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சாவாமை உள்ளவர். ஹalleluya. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர், அவரே முந்தினவரும் பிந்தினவருமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாரே, புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். ஆமென். இதுவரைக்கும் நடத்தினவர். ஹalleluya. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 நிச்சயமாகவே. திரும்ப சொல்லுங்க, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. எங்களுக்கோ கர்த்தரே துணை, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். எங்கள் பாரங்கள், எங்கள் தேவைகள், எங்கள் எதிர்பார்ப்புகள், எங்களுடைய மனதிலே சொல்ல முடியாத எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவைக்கு கீழே இந்த காலை நேரத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க எங்களை கைவிடலையே, இதுவரைக்கும் நாங்கள் வெட்கப்பட்டு போக எங்களை விட்டு விடலையே அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நீர் நடத்துவீர். நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம். உம்முடைய சித்தம் எங்களிலே ஆகட்டும், உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது தேவ சமூகத்தில் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு சில ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள், உபவாச ஜெபங்கள், சிறுவர் வகுப்புகள், வாலிப ஐக்கிய ஜெபங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஏவப்பட்ட ஒருவர் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. இந்த நேரத்தை ஆண்டவரே ராஜா தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே ராஜா. இதோ உமது சமூகத்தில் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சில ஜெப குறிப்புகளை ஆண்டவரே ராஜா உமது சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே ராஜா ஜெபத்தை கேட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே ராஜா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடைபெறும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் இந்த மாதங்களில் நடக்கும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஆண்டவரே ராஜா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே தவறாமல் கலந்து கொள்ள ஆமென் ஸ்தோத்திரம். உபவாச ஜெபங்கள், சிறுவர் வகுப்புகள் ஆண்டவரே ராஜா, வாலிபர் ஜெபங்கள் யாவற்றிலும் ஆண்டவரே ராஜா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே கருத்தாய் கலந்து கொள்ள ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தீவிரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே ராஜா. ஆமேன். ஒரு ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு ஆராதனையும் அசட்டையாக எண்ணி விடாதபடி ஆண்டவரே யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் அந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவரே ராஜா பற்றி பிடிக்க உதவி செய்தரலும். ஆமேன் ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் அசட்டையாக எண்ணாதபடி, நிர்விசாரமாக இல்லாதபடி ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பயபக்தியோடு உமது சமூகத்தில் வந்து ஆண்டவரே ராஜா இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ள தேவன் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபங்களின்படியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருடைய வருமானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வருமானத்தில் ஒருவருக்கும் குறைகள் இருக்கக்கூடாது.
இந்த மாதத்தில் வியாதிகளோ, தீங்குகளோ, குறைவுகளோ, பலவீனங்களோ ஒன்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இந்த மாதத்தில் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்கள் தாவே, எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 7 மாதங்கள் கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்த ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கூட தகப்பனே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை கத்த நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானங்களை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கையிட்டு செய்கிறதான எல்லா வேலையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையும் குறையப்படாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு நன்மையும் குறையப்படாதபடிக்கு ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கத்த தாமே நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை கத்தர் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்கும் தீமைக்கும் கத்த தாமே விலக்கி ஆண்டவரே உடைய குடும்பங்களை எசப்பா மகிழ்ச்சியோடு சமாதானமாக ஜீவிக்க ஆண்டவரே எசப்பானு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நல்ல பாதுகாப்பை கத்தர் கட்டிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான வியாதிகளுக்கும் பலவீனத்துக்கும் கத்தர் விலக்கி ஆண்டவரே எசப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருக்கு ஆண்டவர் தாமே கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோங்க தாவே. அப்படியே செய்யப்படுற கிருபிக்காக நன்றி செலுத்துங்க கப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபங்களபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவரும் அமருவோம். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் கவனித்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்களுடைய கவனத்தை எல்லாரும் அந்த வசனத்தின் மேல் பதிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் நமக்கு தருகிறார் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார், அவர்கள் மேல் அன்பு வைத்தார், அவர்களுக்கு கட்டளைகளை எல்லாம் எழுதி கொடுத்தார். ஆனால் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் கர்த்தருடைய நியாயத்தின்படியும் நீதியின்படியும் அவர்கள் சிறையிருப்புக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சிறையிருப்பு அனுபவங்கள் வேதனைக்குரியது. அந்த அனுபவத்தில் தேவ ஜனங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்டார். ஆனாலும் அவர்களுடைய வேதனை இந்த தேவனுடைய உள்ளத்தை தொட்டது. தேவன் இந்த ஜனங்களுக்கு இறங்கி ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது தேவன் தங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் நம்பி கதறின கதறல், ஜெபம் எல்லாவற்றையும் கேட்டார். இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இப்பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை கர்த்தர் உருவாக்கி இந்த பாதுகாப்பான நிலைக்கு அவர்களை அழைக்கிறார். அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை
தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இங்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்களிக்கிறார். இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். இவர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு திரும்புங்கள். பாதுகாப்பு யாரு? ஆண்டவர் தான் பாதுகாப்பு. ஆண்டவருடைய கட்டளைகள் தான் நமக்கு பாதுகாப்பு. இப்பொழுது மீண்டும் ஒரு அழைப்பு, தேவனிடத்தில் அழைப்பு அவர்களை தேடி வருகிறது. திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். யார் தேவனிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை. இந்த காலை வேளையில உங்களை சீர்தூக்கி பார்க்க ஒரு முக்கியமான நேரம் இது. எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறீர்கள்? தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை மீறி சத்துருவானவன் உங்களை கொள்ளையிட்டு அதற்கு அடிமைப்படுத்தி, அவனுடைய செயலுக்கு அடிமைப்படுத்தி சிறைப்பிடித்ததினால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கலாம். ஆனால் வேத வசனத்தில் நாம் அறிந்திருக்கிறதன்படி தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய ஜனங்கள் சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த ஜனங்கள் இழந்தது போல ஒருவேளை தேவன் எழுதி கொடுத்த ஆசீர்வாதங்கள் முற்றிலுமாய் தேவ பிள்ளைகள் மேல் வந்து பழிக்காமல், தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல், எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் தூரத்தில் இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். பாவம் தேவனை நம்மை விட்டு புறக்கணிக்கும். தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாது. தேவன் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் சத்துரு நம்மை தொடுவதற்கு அவனுக்கு துணிச்சல் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறதா? இப்பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று 2 விதமான நன்மைகள். ஒன்று சரீர பிரகாரமான நன்மை, இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான நன்மை. இப்பொழுது சரீர பிரகாரமான நன்மையை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசியுங்கள். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இந்த வார்த்தைக்கு உங்களுடைய கவனம் திரும்புவதாக. உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். வேதத்தில் பலரை பராக்கிரமசாலிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் ஒரு பராக்கிரமசாலி, தாவீது ஒரு பராக்கிரமசாலி, சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி. இவர்களுடைய பட்டயத்துக்கு எதிரிகள் வீழ்ந்தார்கள். தாவீது போன இடமெல்லாம் ஜெயம். முக்கியமாய் நான் ஒரு காரியத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தாவீது சவுலுடைய பட்டயத்தை எடுத்து அதை அப்பியாசிக்கும் போது அவனால் அதை தூக்கி செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் எதிரியான கோலியாத் இஸ்ரவேல் சேனையை நடுங்க வைத்து தன்னுடைய வார்த்தையை கம்பீர துணியாய் முழங்கி, எவனாவது ஒருவன் தன்னோடு போரிட வர துணிச்சல் உண்டா என்று சவால் விட்டு கொண்டிருந்த நேரத்தில்
இதை கவனித்த தாவீது சிறுவன், தேவன் மேல் வைராக்கியம் கொண்டவன். அவனோடு யுத்தம் செய்ய அவன் தன்னுடைய வழக்கத்தின்படி ஒரு கூழாங்கல்லை எடுத்து எய்து அவனை கொன்று போட்டு, இப்பொழுது அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்தான். இந்த பட்டயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அவைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. சவுலுக்கு பயந்து ஒரு நாள் தாவீது வெளியே ஓடி செல்லும் போது இந்த கூடாரத்தில் சென்று அங்கு இருந்த ஆசாரியனிடத்தில் வினவின போது, நீ கோலியாத்தினிடத்தில் கோலியாத்தை கொன்று அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பட்டயமே அல்லாமல் இங்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது, அவன் அதற்கு நிகரல்ல, அதை என்னிடத்தில் தா என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு புறப்பட்டான். இப்பொழுது ஒரு பெரிய பராக்கிரமசாலியின் கையில் இருந்த பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தது. இப்ப தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவனையும் வேதம் பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சாதாரணமாக பட்டயத்தை பிடிக்க இயலாதவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றபோது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். இந்த பட்டயத்தை வைத்து பின் நாட்களில அவன் யுத்தம் செய்து அநேக எதிரிகளை வீழ்த்தினான். இப்பொழுது தாவீதின் கையில் இருந்த பட்டயம் எப்படி கிதியோனின் பட்டயம், அதாவது கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லப்பட்டதோ, அதுபோல இந்த பட்டயத்தினாலே பலத்த காரியங்களை செய்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீதை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது இந்த பட்டயம் என்கிற வார்த்தையை சவுல், அதாவது தாவீது சவுலுக்கும் யோனத்தானுக்கும் புலம்பல் பாடின போது, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, பட்டயங்கள் அழிந்து போனதே என்று புலம்பல் பாடினான். இப்பொழுது பட்டயங்களாய் இருந்த இந்த சவுல் யோனத்தான் ஜனங்களை எல்லாம் காப்பாற்றின பட்டயங்கள் விழுந்து போனதே என்று சொல்லி இப்பொழுது பட்டயம் என்று மனிதனை குறித்து பாடினான். இதே போல கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறதை அதோடு ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாவேன். நம்முடைய தேவனையும் பராக்கிரமசாலி, பராக்கிரமம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய கையில உன்னை பட்டயமாய் வைத்து இந்த பட்டயத்தினாலே எதிரியை கர்த்தர் வீழ்த்துவார். இந்த எதிரி இந்த பட்டயத்தினால் வீழ்த்தப்படுவதற்கு தேவனுடைய பலம் தேவை. இப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தமான காரியங்களை சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தர் தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை வாக்கு பண்ணி பேசிக் கொண்டிருக்கிற வேளையில இந்த ரெட்டிப்பான நன்மையை அனுபவிக்கும்படி நான் உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். எதுக்கு தெரியுமா? உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். நீ உனக்கு எதிராய் எழும்புகிற எல்லா வல்லமையையும் முறியடிப்பதற்கு உன்னை பலத்தால் இடைகட்டுவேன். நீ உனக்கு எதிராய் எழும்புகிற வல்லமைகளை முறியடிக்கும் போது ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியும். இப்பொழுது 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதே பட்டயங்கள் என்று சொல்லப்பட்ட நபர்களை
ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து, வீதிகளிலே சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். எந்த எதிரிகளுக்கு பயந்து ஓடி அல்லது அவருடைய கையில் பிடிபட்டு அவர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்தார்களோ, இப்பொழுது கர்த்தர் இவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி இரட்டிப்பான நன்மையை வாக்களித்த ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நீ பராக்கிரமசாலியை போல இருந்து உன்னுடைய எதிரிகளை சேற்றிலே மிதித்து போடுவாய், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் எதிரிகளுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உண்டு பண்ணுவார் என்பதை மறந்து போகக்கூடாது. எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் காரியங்களை செய்வார். இப்பொழுது சரீர ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்பொழுது கர்த்தர் கொடுக்க போகிற இந்த காரியங்களை கவனிக்க வேண்டுமானால் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். அவரவருக்கு வயல்வெளிகளிலே அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு பயிருண்டாக தேவன் மழையை கட்டளையிடுவார். அன்றைக்கு அவங்களுடைய தேசம் செழிப்பாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும்படி ஏற்ற வேளையில என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். எதிரிகளை அல்லது பிசாசை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். உன்னை பராக்கிரமசாலியாய் அல்லது பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயமாய் உன்னை தேவன் பயன்படுத்தி எதிரியை கீழ்ப்படுத்தி சிறையிருப்பிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை பாதுகாப்பான ஆசீர்வாதமான இடத்தில் உன்னை வைத்து ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஆசீர்வாதம், அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தை பின்பகுதியை பாருங்கள். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பெருகுவீர்கள். சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பேன். இதுதான் ரெட்டிப்பான நன்மையில முதல் நன்மை. ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது காரியத்தை வாசிங்கள். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். சரி, இங்கே அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். இப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆலயம் அக்கறையற்று போனது. ஆனால் இப்பொழுது சிறையிருப்பிலிருந்து அரணுக்கு திரும்பும் போது ஒரு இரட்டிப்பான நன்மையில ஒன்னு சரீர பிரகாரமான ஒரு பெருக்கத்தின் ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஒரு ஜெயத்தின் வெற்றியின் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினார். இப்பொழுது தேவ சமூகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ண அவர்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம்
இங்கு கவனிக்கிறோம். 8ஆம் வசனத்தை பாருங்கள். 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலும் பாருங்கள். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஆலயத்தில் கொண்டு வந்து தேவன் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற 2வது நன்மை. உங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களை காப்பேன். இப்பொழுது விண்ணப்பத்தின் ஆவி, தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்து 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். 2 காரியம். கிருபையின் ஆவி, இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது தேவ கிருபை. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றி அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லுவார்கள், வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம், அங்க போய் விண்ணப்பம் பண்ணுவோம். இப்படி கர்த்தர் ஒரு ஜெபத்தின் ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய கொடுத்து தேவ ஜனங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து ஆலயத்தில் அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, தேவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை காப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிராமிஸ் பண்ணுவதற்கு கர்த்தருடைய உள்ளம் எப்படி இருந்தது, தேவனுடைய உள்ளம் எப்படி இருந்தது, இந்த அவருடைய உள்ளத்தை 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். இந்த வார்த்தையை பாருங்க. சீயோனுக்காக, சபைக்காக நான் கடும் வைராக்கியம் கொண்டேன். இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து, மகளே உனக்காக நான் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், மகனே உனக்காக நான் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதே காரியத்தை கொடுத்து ஆண்டவர் இப்பொழுது அவர்களை ஆளுகை செய்ய ஒருவரும் இல்லை, ராஜாக்கள் இல்லை. இப்ப அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ராஜாக்கள் அவர்களை கைவிட்டார்கள். அவங்களும் பாவம் செய்தாங்க, இவங்களும் பாவம் செய்தாங்க, சிறையிருப்பு. இப்ப அவங்களை திருப்பி கொண்டு வந்து தேவன் எதிர்காலத்தில், அதாவது அவங்க காலத்துல அது எதிர்காலம், நம்ம காலத்துல நடந்து முடிந்த காரியம் என்ன? அந்த காரியம் அங்க சொல்லியிருக்க 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பாருங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். போதும், உன்னுடைய ராஜா இதோ வருகிறார். உன்னை மீட்டு அவருடைய ஜனமாய் மாற்றி அவர் உனக்கு ராஜாவாய் இருந்து உன்னை ஆளுகை செய்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உன்னை பாதுகாக்க உன் ராஜா வருகிறார். அவருடைய வருகை, முதல் வருகை, அவருடைய பாடு, அவருடைய மரணம், இந்த செய்திகள்லாம் அந்த சகரியா ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இந்த ராஜா தாங்க நமக்கு ராஜாவாய் இருக்கிறார். இந்த ராஜாவாகிய இயேசு பாவத்திலும் சாபத்திலும் சிறைப்பட்டு கிடந்த நம்மை மீட்டு பாதுகாப்பான அரணுக்குள் நம்மை கொண்டு வந்து இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். ஒரு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்,
உன்னை பலசாலியாய் மாற்றி உனக்கு பலத்தை நான் உனக்கு பலமாய் இருந்து எந்த அளவுக்கு உன்மேல் கண் வைத்து எதிரி உன்னை வீழ்த்தி சாபத்தை அனுபவிக்க செய்தானோ, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு உனக்கு நான் பலத்தை கொடுத்து உன்னை கொண்டே எதிரியை வீழ்த்தி நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்வேன். நீங்கள் பெருகுவீர்கள். இப்பொழுது சபை முழுவதையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களை பெருக பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னதின்படி ஏற்ற வேளையில் அவரவருக்கு பயிர் உண்டாக, அவரவருக்கு ஆசீர்வாதம் உண்டாக நன்மையை தேவன் கட்டளிடுகிறார். அடுத்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஜெபத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்து மன்றாடி ஜெபித்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து துதி பலிகளை செலுத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உன்னை காத்து ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று 2 விதமான நன்மைகளை வாக்கு பண்ணி இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசி கடைசியாக ஒரு வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வைத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில பார்க்கலாம். முதல் பகுதியை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பலப்படுத்துவேன். இப்ப இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னுடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளில உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு. நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ என் நாமத்திலே நீ நடந்து கொள்வாய் என்ற ஒரு நம்பிக்கையில நான் உன்னை பலப்படுத்தி இந்த 2 விதமான நன்மைகளை, சரீர பிரகாரமான நன்மை, ஆவிக்குரிய பிரகாரமான நன்மை, இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொல்லிட்டு அடுத்து என்ன வலியுறுத்தி சொல்றாரு? அது இன்றைக்கே தருவேன், நான் உன் கூட இருப்பேன், இன்றைக்கே தருவேன், நீ என்னுடைய நாமத்தினாலே நடந்து கொள்ள வேண்டும். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்களித்த ஆண்டவர், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ அவருடைய நாமத்தினால் நடந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எல்லாம், அவர்தான் ராஜா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்மை தருகிற இவரை போல ஒரு தேவன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லாரும் பாடுவோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பா. நீர் ஒருவரே தேவன். எங்களுடைய பாவ சிறையிருப்பை தகர்த்து போட்டு விடுவித்து பாதுகாப்பான உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து
ரெட்டிப்பான நன்மைகளை வாக்கு பண்ணினீர. இந்த ரெட்டிப்பான நன்மைகளை நாங்கள் பரிபூர்ணமாய் அனுபவித்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் நடந்து வாழ தேவனங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பரிபூர்ணமாய் அனுபவிக்க தேவரீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. உமக்கே சகல மகிமையையும் கனத்தையும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you.